சாட்டே பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசால் பவுட்ரு நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்தது, 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர்னு சொல்லிவிட்டு நான் 2 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி. அந்த தண்ணி வந்து நம்ம மட்டன் வச்ச தண்ணியும் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக வரும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா அரிசியை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் போட்டோம்னா நல்லா பொலன்னு உதிரியாக வருங்க. சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, புதினா இதெல்லாம் போட்டு நம்ம அரிசியும் போட்டு, எனக்கு வந்து அப்போ வந்து டேஸ்ட் பத்தலை அப்படிங்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடரும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வச்சு நம்ம இறக்கிட்டோம்னா சுட சுவையான மட்டன் பிரியாணி ரெடிங்க. நல்ல ஜூஸியாக சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. மட்டன் தொக்கு தயிர் பச்சடியோடு சாப்பிட்டேன். அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் என் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.